எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை திரும்பவும் ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜே ஊசோவை பொறுத்த வரைக்கும் ராயல் ரம்பிள் வின் பண்ணார். ஸோ ரெசில்மேனியாவில் குந்தரோட வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாரு. ஸோ அவருக்கு ஃபேன்ஸுங்க மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த ஈட் மொமெண்டம்லாம் வேறு லெவலில் WWE வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை கரெக்டாக வேர்ல்டு சாம்பியன் ஆக்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி WWE டிஸ்கஸ் பண்ணாங்க. எப்படி கோஃபி மேனியா டேனியல் பிரைனுக்கான ஒரு மொமெண்டம் எப்படி கிடைச்சதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ஜே ஊசோவுக்கும் கிடைக்கும் நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா அவரை ராயல் ரம்பிள் வின் பண்ண வச்சு ரெசில்மேனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு போனாங்க. ராயல் ரம்பிள் அவர் வின் பண்ணதே இப்போ நிறைய ஃபேன்ஸுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வின் பண்ண அந்த சோஷியல் மீடியாவில் வீடியோஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக்கை விட டிஸ்லைக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. குறிப்பாக இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ குந்தரோட அந்த ஸ்டோரி லைன் ரொம்ப மந்தமாக தான் போய்கிட்டு இருக்கு. குந்தர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வச்சிருக்கும் போதெல்லாம் பயங்கரமாக இருந்தார். வேர்ல்ட் சாம்பியன் வச்சிருக்கும் போது ஏதோ ஒரு மிட் கார்ட் சாம்பியன் வச்சிருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட அந்த ஸ்டோரியும் அந்த பில்டப்பும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் தர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்க பயங்கரமாக ஹேட் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த வாரம் மண்டே நைட் ரால கூட ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் அடிச்சுட்டு அந்த வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன் எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் போயிருக்கும். அந்த செக்மெண்ட்டுக்கு WWE வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியாவில் அவங்களோட யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் லைக்கை விட டிஸ்லைக் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபேன்ஸுங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஈட் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் அவர் பண்ணுற விஷயம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிஸ்லைக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. குறிப்பாக ரெசில்மேனியாவுக்கு ஏற்ற மேட்சா அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் போய்கிட்டு இருக்கு. இதே நிலமை போச்சு அப்படின்னா ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசில்மேனியாவில் ஜெயிக்க வைப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஹேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெசில்மேனியாவில் ஜே ஊசோ வர்சஸ் குந்தர் மேட்ச் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்டாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்றது அடுத்த வாரம் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்துடலாம். போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அந்த ஸ்டீல் கேஜ் மேட்சுக்கு வந்து CM Punk செத் ராலன்ஸ் அடிச்சிருப்பாரு. அந்த வாரத்தோட ராவோட வியூவர்ஷிப் தான். அந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 மில்லியன் ராவோட வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி மார்ச் 3ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 3.1 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. மார்ச் 10ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் தான் கிடைச்சிருக்கு. ரோமன் ரெயின்ஸ்லாம் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா செத்து CM Punk அடிச்சிருப்பாரு. ஒரு பெரிய லெவலில் வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சேமாக தான் கிடைச்சிருக்கு. 1% வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக முன்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அடுத்தடுத்த வாரம் ராவோட வியூவர்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த வாரம் ராவோட வியூவர்ஷிப்லாம் பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஜான்சினா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போனார். அதனால இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ரெசில்மேனியா 41க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41 முடிஞ்சதோட அடுத்த வாரம் ரா, அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன். ஆஃப்டர் ரெசில்மேனியாக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ரா ஸ்மாக்டவுனுக்கு ஜான்சினா வருவாருன்னு அஃபீஷியலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஜான்சினா அவரோட ஃபேர்வெல் டூரில் இருக்காரு. அவரு ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் WWE விட்டே போயிடுவார். ஏன் ரெசில்மேனியாக்கு அப்புறமும் ஜான்சினாவை பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஜான்சினாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மண்டே நைட் ரா, ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சினா வர போறாரு அப்படின்ற மாதிரி WWE அஃபீஷியலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி டிக்கெட்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஜான்சினா 100% 17 டைம் சாம்பியன் ஆயிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஆஃப்டர் ரெசில்மேனியா ரா அண்ட் ஸ்மாக்டவுனுக்கு ஜான்சினா வர போறாரு. யார் ரெசில்மேனியாக்கு அப்புறம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யார் ஒருத்தவங்க புதுசாக சாம்பியன் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ராவுக்கும் ஸ்மாக்டவுனுக்கு வருவாங்க.
ஸோ மேபி ஒருவேளை ஜான் சீனா ஸோ ரெசில்மேனியால 17 டைம் சாம்பியன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஹீல் ஜான் சீனா ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு வந்தார். ஸோ அவர் வர்றதுக்கு முன்னாடி பல வகையான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் புது லுக்கில் வருவார், புது ரிங் கியரில் வருவார், புது தீம் மியூசிக்கில் வருவார். ஸோ ஆட்டிடியூடே வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். ஆனால் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. ஜான் சீனா எப்படி இருந்தாரோ அப்படியே தான் வந்தார். என்ன அவர் வரும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஓடி வருவார் அந்த என்ட்ரன்ஸு. அது மட்டும் கிடையாது, மற்றபடி தீம் மியூசிக்காக இருக்கட்டும், அவரோட அந்த டிஷர்ட்டாக இருக்கட்டும், அவரோட அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ரெஸ்லர் ஃபேஸ்ல இருந்து ஹீலா மாறினாங்க அப்படின்னா அவங்களோட தீம் மியூசிக்கை சேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்களோட அந்த காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டுட்டு ஃபைட் பண்ணாங்கன்னா அந்த ட்ரெஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ரோமன் ரீன்ஸ் முன்னே அந்த ஷீல்டோட அந்த ட்ரெஸ்ஸில் ஃபைட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் மாறினதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு ஸோ அந்த பாடி காமிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சார். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஆனால் ஜான் சீனாக்கு எதுவுமே பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹீலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா மாறிட்டார். ஸோ கிட்டத்தட்ட கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஜான் சீனாவுக்கு பூ மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி பூ கிடைச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா அங்கே இருக்க ஃபேன்ஸுங்களை வந்து பார்த்தீங்கன்னா கழுவி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றினாரு. ஸோ இனிமே ஜான் சீனா நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் இருக்கீங்க, ஸோ அதனால தான் நான் ஹீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபேன்ஸுங்களையும் வருத்தெடுத்தாரு. ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்காக இருந்தேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ, ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜான் சீனா வேற லெவலில் அந்த ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணார். ஸோ அந்த ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ள ஸோ 102 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்டு. ஸோ ஜான் சீனா எப்போ ஹீல் டர்ன் பண்ணாரோ ஸோ அதிலிருந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமாக ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஜான் சீனா அந்த கட் பண்ண அந்த ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒட்டுமொத்த அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் 102 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ 24 மணி நேரத்துக்குள்ள. ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான் சீனாவோட அந்த ஹீல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையிலே ஒரு பெஸ்ட் ப்ரோமோவாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ அடுத்தடுத்து என்ன பேப்பர் வியூ நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நைட் 1 நைட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் WWE அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டாக நடத்த போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா WWE முக்கியமான 2 பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பர் வியூ நடத்த போகிறாங்க. ஸோ அது 2025 மே மாதம் 10ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த பேக்லாஷ் பேப்பர் வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசில்மேனியாக்கு அப்புறம் WWE நடத்தக்கூடிய பேப்பர் வியூ பேக்லாஷ் 2025 மே மாதம் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதில் ஜான் சீனா, ராண்டி ஓட்டன், கோடி ரோட்ஸ், செத் ராலின்ஸ், ஜே ஊசோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த பேக்லாஷ் பேப்பர் வியூவில் ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஓட்டனோட மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. மேபி ஒருவேளை ஜான் சீனா ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ரெசில்மேனியாக்கு அப்புறம் பேக்லாஷ்ல ஜான் சீனாவுக்கும் ராண்டி ஓட்டனுக்குமான ஒரு மேட்ச், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஜான் சீனா வர்சஸ் ஃபேஸ் ராண்டி ஓட்டனுக்கான ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்கும். ஸோ இது நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ மேபி என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக WWE பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2025 மணி இந்த பேங்க் பேப்பர் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்களா. மே மாதம் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ், ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மணி இந்த பேங்க் பேப்பர் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஜான் சீனாவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பேக்லாஷ், ஸோ அதே மாதிரி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட், மணி இந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் ஜூலை மாதம் சவுதி ஈவெண்ட் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது WWE ரெசில்மேனியாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஜான் சீனாவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மேபி ஜான் சீனா 17 டைம் சாம்பியனா எல்லா பேப்பர் வியூலையும் அவரோட சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.